Hi students, welcome to Muparai Training Academy. SI Ultimate Series ஆரம்பிச்சாச்சு. SI Ultimateல இதுக்கப்புறம் டெய்லியும் உங்களை வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அப்போ டெய்லியும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கொஸ்டின்ஸோட நம்ம சந்திக்க போகிறோம். நம்மளை பொறுத்த வரைக்கும் ஹிஸ்ட்ரி, இப்போ நான் கொண்டு போகிறது சமூக அறிவியல் டாபிக்ஸை கொண்டு போகிறேன். அந்த வரிசையில் ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸோடைய வீடியோ நான் வந்துடுவேன். அதில் ஒவ்வொரு டாப்பிக்கையும் நம்ம எப்படி போகலாம்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு சும்மா ரேண்டமாக எல்லா கொஸ்டின்ஸையும் ஒரு எபிசோடில் போடுறத விட ஒரு டாப்பிக்கை கம்ப்ளீட் பண்ண சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக ஒரு டாப்பிக்கை நடத்துகிற மாதிரி திருப்தி இருக்கணும், உங்களுக்கு படித்த மாதிரி திருப்தி இருக்கணும். அதுக்காக நம்ம போன வருஷமும் அப்படி தான் பண்ணியிருந்தோம். எஸ்ஐ அல்டிமேட்டு எஸ்ஐக்கு பிசி அல்டிமேட்டுக்கு நம்ம நிறைய கொஸ்டின்ஸ் மிக்ஸ் பண்ணியிருப்போம். ஆனால் எஸ்ஐ அல்டிமேட்டில் அப்படி தான் பண்ணோம். என்ன அப்படின்னா அப்படியே ஒரு டாபிக் வைஸ் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் அப்படியே டாப்பிக்காக ரன் பண்ணிகிட்டே இருந்தோம். ஓகேங்களா? அப்போ இந்த தடவையும் நானும் அதே மாதிரி தான் வைக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். இதில் ஏதாவது உங்களுக்கு மாற்று கருத்து இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா? என்னைய பொறுத்தவரைக்கும் இதுதான் பெஸ்ட்டு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா ஒரு டாபிக் நீங்கள் படிச்சிருக்கீங்க. உதாரணத்துக்கு நீங்கள் நடத்த போகிற டாபிக் வந்து சமூக அறிவியல் சங்க காலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக். இப்போ இந்த சங்க காலத்தை நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஆனால் நான் கொஸ்டின்ஸை வந்து ரேண்டமாக அங்கங்கே ஹிஸ்ட்ரி மொத்தமாக ஒரே அங்கங்கே திடீர்னு முகல்ஸ், திடீர்னு மராத்தாஸ், திடீர்னு தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி, திடீர்னு சிந்து நாகரிகம், அப்படி ரேண்டமாக அங்கங்கே கொஸ்டின் எடுக்கும்போது ஒரு டாபிக் ஃபுல்லாக படித்த ஒரு திருப்தி கிடைக்காது. அதனால் நம்ம இதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி உடைய சமூக அறிவியல் ஒவ்வொரு எபிசோடுமே ஒரு டாபிக்னா அந்த டாப்பிக்கிலிருந்து கொஸ்டின்ஸ் வர போகுது. அதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி. ஓகேங்களா? அந்த ஃபுல்லாத்தையும் நம்ம அதை கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி. ஒரு சில எபிசோடு நான் 10 கொஸ்டின் வைக்க போகிறேன், ஒரு சில எபிசோடு 20 கொஸ்டின் வைக்க போகிறேன். ஓகேங்களா? இப்போ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி அந்த வீடியோ பார்க்கும்போது அந்த டாபிக் முடியணும். அந்த மாதிரி மொத்தத்தையும் நம்ம பேசிட்டு போகிறோம். இப்படி தான் கொண்டு போகலாம் பிளான் பண்ணியிருக்கேன். அந்த வரிசையில் இன்னைக்கு எப்போவுமே நம்ம வரலாறுனாலே சிந்துவெளி நாடகத்திலிருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். திருப்பி சிந்துவெளி நாடகத்திலிருந்தே ஸ்டார்ட் பண்ணுறோம். அதனால் இந்த தடவை ஒரு சின்ன மாறுதலுக்காக, ஓகேங்களா, முதல் டாபிக் நம்ம ஊர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாமே, நம்ம கலாச்சாரத்தை படிக்கலாமே, நம்ம ஊர் மன்னர்களை பற்றி படிக்கலாமே அப்படின்றதுக்காக நம்ம ஒரு டாபிக் சங்க காலத்திலிருந்து படிக்க போகிறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் டாபிக். இதுக்கப்புறம் நான் ஒவ்வொரு எபிசோட்லையும் முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோலேயே சொல்லிடுவேன். அடுத்த எபிசோடு நான் வரும்பொழுது, அதாவது அடுத்து நான் சமூக அறிவியல் ஹேண்டில் பண்ணக்கூடிய எபிசோடு வரும்பொழுது, இப்போ ஹரிசார் எடுத்தாலும் ஒரு சில சமூக அறிவியல் எடுக்கிறாரு. ஆனால் நான் வரும்போது அடுத்த எபிசோடில் என்ன டாபிக் வருங்கிறத நான் இந்த வீடியோவில் தொடக்கத்திலே நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? அப்படி சொல்ல மேபி மறந்துட்டா கூட கமெண்டில் பின் பண்ணிடுறேன். ஓகே, இந்த 2 விஷயத்தை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோலையும் சொல்லிடுறேன், கமெண்ட்லையும் பின் பண்ணிடுறேன். அடுத்த டாபிக் நான் வரும்பொழுது அடுத்த டாபிக் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணுங்கள். இப்போ நான் இன்றைக்கி ஒரு வீடியோ போட்டேன்னா என்னோட வீடியோ அடுத்த நாளே வரப்போகிறது கிடையாது. ஒரு நாள் அது 2 நாள் கேப் வரும். அப்போ அந்த கேப்பில் நான் என்ன டாபிக் அடுத்த வாரம் வரப்போகுது சொல்கிறனோ அந்த டாபிக் அந்த 2 நாள் முடிஞ்சால் படித்து வச்சுக்கோங்க. ஓகே, படிச்சுட்டு நீங்கள் கொஸ்டினை கவனிக்கும் போது உங்களுக்கு என்ன இருக்கும், படிச்சுட்டு அட்டன் பண்ண மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஓகேங்களா? இப்போ புதுசாக பார்க்கும்போது நிறைய விஷயம் படிக்காமல் படித்ததுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படி ஃபீல் பண்ணுவீங்க. அதே இது கொஞ்சம் லைட்டாக ஒரு புக்கை ரிவைஸ் பண்ணிட்டு பார்க்கும்போது கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். அதனால சொல்லிடுறேன். ஓகேங்களா? அப்போ அந்த வரிசையில் இன்னைக்கு சங்க காலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்றோம். 20 கொஸ்டின்ஸ் இருக்க போகுது. எப்பவும் போல கடைசியா ஒரு கொஸ்டின், கடைசி 5 கொஸ்டின் கேட்பேன், அது கமெண்ட் பண்ணணும். கடைசியா ஒரு கொஸ்டினை பிளாங்கா விட்டுருவேன், அதுக்கு நீங்க தான் கமெண்ட் பண்ணணும். ஓகே, இது கமெண்ட் பண்றது. இப்போ அடுத்த வாரம் என்ன டாபிக் நம்ம நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த வாரம் வந்து சிந்துவெளி நாகரிகம் டாபிக் நடத்த போகிறோம். ஓகேங்களா? அடுத்த வாரம். ஓகேங்களா? இன்னைக்கு சங்க காலத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு அடுத்த வாரம் சிந்து சமவெளி நாகரிகம் அதை ஸ்டார்ட் பண்ண வச்சிருக்கேன். அப்போ அடுத்த வாரம் வரும்பொழுதுனா, அடுத்த வாரம் மீன்ஸ்னா அடுத்த எபிசோடு எப்போ வருது என்னுடைய எபிசோடு. அப்போ அன்னைக்கு என்ன பண்ணிருக்கீங்க, நீங்கள் வந்து சிந்துவெளி நாகரிகத்தை அந்த 2 நாளுக்குள்ள நீங்கள் படிச்சு ரெடியாக இருந்துக்கோங்க. அப்போ நம்ம சிந்துவெளி நாகரிகத்துல இருந்து கொஸ்டின்ஸை மீட் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ நீ சங்க காலம் கொஸ்டின் போடாமா? ஃபர்ஸ்ட் எந்த டாப்பிக்காக இருக்கட்டும் அந்த டாப்பிக்கை பற்றி சின்ன இன்ட்ரோடக்ஷன் நான் கொடுத்துடுறேன். சரிங்களா? இப்போ சங்க காலம் அப்படின்னு சொல்லும்போது தமிழ்நாட்டுடைய கலாச்சாரத்தை படிக்கிறோம். தமிழ்நாட்டில் மன்னர்கள், புலவர்கள், நம்மளுடைய மக்களுடைய நாகரிகம், கலாச்சாரத்தை பற்றி படிக்க போகிறோம். ஓகே, அப்போ இதுக்கு ஆண்டு ஏதாவது இருக்கா சார்? எஸ் இருக்கு. ஓகேங்களா? அதை நம்ம சிம்பிளாக எப்படி படிச்சுக்கலாம்னா 300 300. அது என்ன சார் 300 to 300? நம்ம புரியுற மாதிரி சொன்னோம்னா கிமு 300 கிபி 300 சங்க காலத்தோட இயர். இல்லை புக்கில் கொடுத்துருக்க மாதிரி படிக்கணும்னா பொது ஆண்டுக்கு முன்புல இருந்து பொது ஆண்டு முன்பு. சரி, பொது ஆண்டு 300. ஓகேங்களா? பொது ஆண்டுக்கு முன்பு ஓகேங்களா? பொது ஆண்டு. இங்கிலீஷ்ல கிமுனா பிசி, கிபினா ஏடி, போஆமுனா பிஃபோர் காமன் எரா, காமன் எரா. ஓகேங்களா? இது காமன் எரா சிஇ. ஓகேங்களா? இதுதான் 300 to 300 இயர் கம்பல்சரி கேட்கல, இயரையும் படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? மேற்படி சங்காலத்தில் நிறைய மன்னர்கள், தமிழ்நாட்டை ஆண்டவர்கள் சங்காலத்தில் 3 வேந்தர்கள். அவர் தான் நம்ம என்ன சொல்லுவோம், 3 மன்னர்கள் சொல்றோம். வேந்தரை தான் மன்னர் சொல்றோம். 3 மன்னர்கள் யாரெல்லாம்? சோழன், தமிழ்நாட்டின் காவிரி பாயக்கூடிய செழிப்பான பகுதியை ஆண்டவன் சோழன். ஓகேங்களா?
தமிழ்நாட்டின் மேற்கு பகுதி மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளை ஆண்டவன் சேரன். தமிழ்நாட்டின் தென் பகுதியை ஆண்டவன் மதுரை, மதுரை கீழே இருக்கக்கூடிய பகுதியை ஆண்டவன் பாண்டியன். ஓகேதா? இப்படிதான் இந்த 3 மன்னர்கள் தான் மூவேந்தர்களாக ரூல் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு கீழே வந்து கடையல், வள்ளல்கள், சிற்றரசர்கள், வேந்தர்கள், வெளியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சிற்றரசர்கள் நிறைய பேர் இருந்திருக்காங்க. ஓகேங்களா? மெயினாக மூவேந்தர்களையும் மக்களுடைய பண்பாடு, இடங்களை பற்றி படிக்க போகிறோம், ஊர் பேரை பற்றி படிக்க போகிறோம். ஓகே, அப்போ அந்த வரிசையில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே, டாபிக் பற்றி சின்ன இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, சூஸ் த கரெக்ட் ஒன். பாண்டிய மன்னரை பற்றி ஒரு கரெக்டான சரியானதை தேர்ந்தெடுத்து சொல்றாங்க. அப்போ சும்மா ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது எது பாண்டிய அரசனோட தொடர்புடையது அப்படிங்கிறீங்க. அப்போ 4 ஆப்ஷன் ரீட் பண்ணுங்க. வானவன், இங்கிலீஷும் தமிழே ஒன்று தான் இருக்குது, ஆனால் தமிழை ரீட் பண்ணிடுறேன். தங்கிலீஷ் தான் கொடுத்துருக்கோம். ஏன்னா சங்க காலம் அப்படி இருக்கும்போது மேக்சிமம் எல்லாரும் தமிழை படிச்சுக்கோங்க, பெஸ்ட்டு. ஏன்னா சங்க காலம்னாலே ஃபுல்லாக தமிழில் தான் சோர்ஸ் இருக்கும். அந்த வார்த்தைகளையும் அப்படியே தங்கிலீஷில் தான் டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? அப்படி பார்க்கும்போது வானவன், சென்னி, வளவன், செரியன் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 4 வார்த்தைகள் இருக்கு. இந்த வார்த்தையில எது பாண்டிய அரசோட தொடர்புடையது? இந்த வார்த்தையை பார்க்கும்போது படிச்சவங்களுக்கு தெரியும், இந்த 4 வார்த்தையுமே மூவேந்தர்களுடைய பட்டப்பெயர்கள். ஓகேதா? 3 வேந்தர்கள்னா சோழ, பாண்டியர்கள், நிறைய மன்னர் வருவாங்க. அதுல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பட்டப்பெயர் இருக்கும். அதுல பார்க்கும்போது வானவன் அப்படிங்கிறது சேர மன்னனுடைய பட்டப்பெயர். ஓகே, யாருடைய பட்டப்பெயர்? சேரா கிங்ஸுடைய பட்டப்பெயர் வானவன். ஆதவன், குட்டுவன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சேரன் செங்குட்டுவன் அப்படி சொல்லுவாங்கல்ல, அப்ப குட்டுவன் அப்படி சொல்லுவாங்க. வானவன்னா வானம் அளவுக்கு மலைகளை ஆளக்கூடியவன் வானவன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இரும்பொறை. மொத்தம் ஒவ்வொரு மூவேந்தருக்கும் 4 பட்டப்பெயர் இருக்கும். அப்ப நான் 4மே சொல்லிட்டேன். சேரமன்னருக்கு வானவன், ஆதவன், குட்டுவன், இரும்பொறை, இந்த 4 பட்டப்பெயர். அடுத்து இந்த சென்னியும் வளவன், இந்த 2மே பார்த்துக்கிட்டீங்கன்னா சோழ மன்னர்களுடைய பட்டப்பெயர். யாருடைய பட்டப்பெயர்? 2மே சோழருடைய பட்டப்பெயர். அப்போ சென்னி, வளவன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டீங்கன்னா நமக்கு வந்து சோழர்கள் காவிரி ஆறு பாயக்கூடிய பகுதி, செழிப்பான பகுதி. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த வளமானவர், அப்போ வளவன். சென்னி, அவர்களுடைய திறமையை காமிக்கக்கூடியது. செம்பியன். ஓகேங்களா? இந்த மாதிரி வார்த்தைகள் இருக்கும். யாருக்கு? சோழர்களுக்கு. அடுத்து பாண்டியர்கள். பாண்டியர்கள்னாலே தமிழ்நாட்டின் தென்பகுதி ஆண்டவர்கள். அப்போ அவர்கள் ரொம்ப செழிப்பாகவும் இருந்தாங்க. அதனால செரியன். ஓகேங்களா? மற்றும் தென்பகுதியை ஆண்டவர்னால தென்னவர், அதாவது தென்னர் அப்படி சொல்றாங்க. அப்புறம் மாறன் அப்படி சொல்றாங்க. அப்புறம் வழுதி அப்படி சொல்றாங்க. ஓகேங்களா? 4 பட்டப்பெயரை சொல்லிட்டேன். ஓகேங்களா? அப்போ இவங்க இந்த இது மாதிரி தான் ஆன்சர், கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? பாண்டிய அரசுடன் தொடர்புடையது செரியன். ஓகேங்களா? இப்போ நம்ம சோழன் தான் செழிப்பானவன், அந்த செரியன் அந்த மாதிரி நினைச்சக்கூடாது. நீங்க தென்பகுதியில செழிப்பானது அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. செரியன் பட்டப்பெயர். ஓகேங்களா? தென்பகுதி ஆண்டா தென்னவன் பாண்டியன். மாறன், அந்த ஊர்ல மறவர்கள் இருப்பாங்க, மாறன். வழுதி அப்படிங்கிற பாண்டிய மன்னருடைய பெயர் இருக்கும், வழுதி. ஓகே, முதுகுடுமி, பெருவழுதி, இந்த மாதிரி மன்னர் இருப்பாங்க. எனவே அப்ப இது பட்டப்பெயர்கள். ஒவ்வொரு அரச வம்சத்துக்கும் 4 பட்டப்பெயர் இருக்கும். அந்த புக்கில் இருக்கும், படிச்சுக்கோங்க. பாக்ஸ் போட்டு கிளாஸ்லயும் நம்ம சொல்லி கொடுத்துருப்போம். ஓகேங்களா? ரைட், அடுத்து வரலாமா? அடுத்து பாருங்க, 5 இணைக்குரிய வழிபாட்டு கடவுள் தவறானது எது? ஓகேடா? கொஸ்டினை நல்லா வாசிக்கணும். ஒரு சில டைம் வந்து சரியானதும் கொடுப்பாங்க, தவறானதும் கொடுத்துருப்பாங்க. நம்ம கொஸ்டினை பார்த்த உடனே நமக்கு என்ன தோணும்? சரியானது என்ன, அதை தான் பார்க்க தோணும். ஓகேங்களா? தவறானதும் என்னங்கிறது கரெக்டாக பார்த்துக்கணும். ஓகேங்களா? அப்படி பார்க்கும்போது 5 திணை. இது என்ன சார் 5 திணை? ஓகேங்களா? இங்கிலீஷ் சொல்லும்போது டைட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி மட்டும் கொடுத்துட்றாங்க. டைட்டிக்ஸ்னா கடவுளை பற்றி கேட்குறாங்க. அப்போது அந்த காலத்தில் சங்ககால மக்கள், தமிழர்கள் தங்கள் வாழக்கூடிய நிலத்தை 5ஆ பிரித்து வச்சுருந்தாங்க. அதுதான் 5 திணை. அவ்வளோதான். ஓகேங்களா? அப்போ குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை ஒன்று இருக்கும். அது நம்ம கொஸ்டின் கொடுக்குற பாலை. ஓகேங்களா? அப்போ குறிஞ்சினா என்ன சார்? அதை வச்சு நம்ம தெய்வத்தை மேட்ச் பண்ணிடலாம். அப்போ குறிஞ்சி என்பது மலையும் மலை சார்ந்த இடமும். திருப்பியும் சொல்ற பாருங்க, குறிஞ்சி அப்படின்னாலே மலையும் மலை சார்ந்த இடமும். ஓகேங்களா? மலையா இருக்கலாம், குன்றா இருக்கலாம். ஓகேங்களா? அப்போ அடுத்து முல்லை அப்படின்னாலே காடும் காடு சார்ந்த இடமும். ஓகேங்களா? மருதம் அப்படின்னாலே வயலும் வயல் சார்ந்த இடமும். தமிழை தான் இதை படிச்சுட்டு போய் இங்கேயும் படிச்சுக்கணும். நெய்தல் அப்படிங்கிறது கடலும் கடல் சார்ந்த இடமும். ஓகேங்களா? அப்போ இன்னொன்று பாலை இருக்கும். பாலை என்பது மணலும் மணல் சார்ந்த இடமும். ஓகேங்களா? அப்போ இந்த இடத்த வச்சு நம்ம கடவுளை மேட்ச் பண்ணிடலாம். நம்ம இலக்கியங்களை நம்ம சொல்லுவோம், சும்மா பேசும்போது சொல்லுவோம் பக்தி பாடல்களை, குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ குன்றுனா மலை, குமரன்னா யாரு? முருகனை பத்தி பேசுறாங்க. ஓகேங்களா? அப்போ மலையில கண்டிப்பா முருகன் இருப்பாரு. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். நமக்கு தவறானது தான் கேட்கிறாங்க, கரெக்ட் தான். அப்போ அதை நம்ம சூஸ் பண்ண வேணாம். ஓகேங்களா? அப்போ குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம். ஓகேங்களா? அப்போ மலைப்பகுதியில முருகன் இருப்பார். நிறைய பாருங்க, பழனி முருகன் இருக்காரு, திருத்தணி முருகன் இருக்காரு, மருதமலை முருகன் இருக்காரு. ஓகேங்களா? அப்போ மலைகள் இருக்கக்கூடிய இடங்கள்ல முருகன் இருப்பார். முடிஞ்சு போச்சு. அப்படி காடு,
அடர்ந்த காடுகள் தான் யார் இருப்பார்னா பெருமாள் கடவுள் இருப்பார். பெருமாளை அந்த காலங்களில் திருமால் அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ், கரெக்ட். ஓகேங்களா. அடுத்து மருதம் அப்படிங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா வயலும் வயல் சார்ந்த இடமும். வயல் இருக்குன்னா நல்ல மழை பெய்யணும். மழை பெய்யணும்னா இடி இடிக்கணும். அப்போ இடியின் கடவுள் மின்னலின் கடவுள் இந்திரன். ஓகேங்களா. சார் மலையின் கடவுள் வர்ணன் தானே, வர்ணன் நம்ம வழிபடுறத இந்திரனை தான் வழிபடுறோம். இதுவும் கரெக்ட். ஓகேங்களா. நெய்தல் என்பது கடலும் கடல் சார்ந்த இடமும். அப்போ அங்கே தான் நம்ம வர்ண பகவானை வேண்டுறோம். ஆனால் கொற்றவை கொடுத்துருக்காங்க, தவறு. ஓகேங்களா. அப்போ இதுதான் நமக்கு ஆன்சர். ஓகேங்களா. தவறானதான் இருக்கிறாங்க. அப்போ கொற்றவை யாருக்கு சார் கடவுள்? கொற்றவை பாலை நிலத்துடைய கடவுள், மணலும் மணல் சார்ந்த இடம். ஓகே. அப்ப நெய்தல் அப்படிங்கிறது வந்து என்ன கடவுள்? வர்ணன். அதுதான் நெய்தலுடைய கடவுள். ஓகே. அப்ப சிம்பிள் தான். கடவுள். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டீங்கன்னா அந்த இது இருக்கக்கூடிய என்ன வேலை செய்வாங்க, அவங்க இருக்கக்கூடியது என்னங்கிறத கலாச்சாரத்தை பொறுத்து பார்த்துக்கணும். ஒரு பாக்ஸ் இருக்கும், பாக்ஸை படிச்சாலே முடிஞ்சது. அடுத்து பாருங்க, அடுத்து ஒரு ஊர் பேர் கொடுத்துருக்காங்க. அந்த ஊர் பேரை வச்சு மேட்ச் பண்ணணும். ஓகேங்களா. ஊர் பேர் பொறுத்துக. ஆன்சர் அப்படியே நீங்கள் என்ன பண்ண லைவ் சாட்டில் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே. ஒவ்வொரு ஆன்சர் வரும்போது அது சம்மந்தமான வேற ஏதாவது பாயிண்ட் தெரிஞ்சா, உதாரணத்துக்கு டக்குன்னு நான் முசிறின்னு காமிச்சேன்னா நீ உடனே சொல்லலாம் முசிறியை பற்றி ஒரு அறிஞர் வந்து ஒரு அறிஞர்னா ஒரு வெளிநாட்டுக்காரர் வந்து குறிப்பு சொல்லியிருக்காரு. அதை பற்றி நீங்கள் உடனே என்ன பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க லைவ் சாட்டில். ஓகேங்களா. இனிமே நம்ம பார்க்கலாம். முசிறி, உறையூர், மாங்குளம், பல்லாவரம் இது எல்லாமே ஊர் பேர். அந்த ஊர் இங்கே எங்கே பொருந்திருக்கு அப்படிங்கிற எந்த ஊரில் இருக்குது? முசிறி அப்படின்னாலே அது ஒரு பெரிய துறைமுகம். இந்தியாவின் முதல் பேரங்காடி அப்படின்னு சொல்லிட்டு மூத்த பிரிணி ரோமானி நாட்டை சேர்ந்தவர், அது குறிப்பு முக்கியம். ஓகேங்களா. மூத்த பிரிணி சொல்லியிருப்பாரு. இப்போ முசிறினாலே சேர பேரரசு. 2 இப்படி எழுதிக்கணும். மேட்ச் த ஃபாலோயிங் இப்படி எழுதிக்கோங்க. அடுத்து உறையூர்னா இன்னைக்கு டேட் நம்ம திருச்சின்னு சொல்றோம்ல, முப்படையின் 2வது கிளை இருக்கிற திருச்சி. ஓகேங்களா. அதுதான் உறையூர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ உறையூர் திருச்சினாலே தமிழ்நாட்டின் மையப்பகுதி. ஓகேங்களா. காவிரி ஆறு பாயக்கூடிய ஊர். அப்போ காவிரி ஆறு பாஞ்சாலே சோழ அரசு இருக்குது. ஓகேங்களா. அப்போ சோழர்களுடைய ஆண்ட பகுதி. இப்போ மாங்குளம் அப்படின்னாலே எஸ்ஐயோடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் இது. மாங்குளம் கல்வெட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. பாண்டியன் நெடுஞ்செழியனை பற்றி கூறுகிறது. பாண்டியன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பாண்டியனால மதுரை சம்பந்தமா பாண்டிய பேரரசு. பல்லாவரம் அந்த ஒரு கேரக்டர் சென்னை பக்கத்தில் இருக்குது. சென்னை வந்து 3 வேந்தர்களுக்கு இடையில அமையாது. அப்போ அது என்னது? பல்லவர்களுடைய ஆட்சி காலம். அப்போ பல்லவர்களை நம்ம ஊரை என்ன சொல்லுவோம்னா தொண்டை மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க. 4. இப்போ ஆப்ஷன் 2134 2134 ஆப்ஷன் ஏதே இருக்கு. ஓகேங்களா. ரைட்டா. அப்போ மேட்ச் த ஃபாலோயிங் கொடுத்தா இப்படி எழுதிக்கோங்க. ஒரு சில ஆப்ஷன் தெரியலனா கூட பரவாயில்ல, ஆன்சர் பண்ணிடலாம். மேட்ச் த ஃபாலோயிங் பொறுத்த வரைக்கும் அதுதான் ஈஸி. ஓகேங்களா. அடுத்து கூற்று காரணம் கம்பல்சரி இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வரும். ஓகேங்களா. எஸ்ஐல 1 அல்லது 2 அல்லது 3 மொத்தம் 1ல இருந்து 3 கொஸ்டின் தான் எதிர்பார்க்கலாம். ரியலாக வர வாய்ப்பு கம்மி தான். 1ல இருந்து 3 கொஸ்டின் இந்த மாதிரி கூற்று காரணம், அதாவது 2-3 கூற்று கொடுத்தா கூட ஆன்சர் பண்ணிடலாம். கூற்றுக்கு ஏற்ற மாதிரி காரணம் கொடுத்து அது கரெக்டாக ஆன்சர் சூஸ் பண்ணுறது தான் கொஞ்சம் கடினமானது. அது கொடுத்துருக்காங்க. பார்க்கலாமா? புலவர்களின் குழுமம் சங்கம் என அறியப்பட்டது. எஸ், கரெக்டு தான். நீங்கள் சங்க காலம்ங்கிறது வந்து உங்களுடைய புக்கு 6th புக்கில் இருக்கும். அதில் முதல் வார்த்தையை பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுதான் கொடுத்துருப்போம். ஓகேங்களா. புலவர்களுடைய எல்லாரும் சேர்ந்தது தான் சங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தமிழ்நாட்டில் சங்கம் இருந்திருக்கு. அதுதான் சொல்லுவாங்க முச்சங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் படிச்சிருப்பீங்க. முதற் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம். முதற் சங்கம் எங்கே இருந்தது? தென்மதுரையில் இருந்தது. தென்மதுரைனா அது கடலை அழிஞ்சு போச்சு. கன்னியாகுமரிக்கு கீழே ஒரு மதுரை இருந்தது, அங்கே இருந்தது. அடுத்து இடைச்சங்கம் எங்கே இருந்தது அப்படிப்பட்ட கபாடபுரம், அதுவும் கடலால் அழிஞ்சு போச்சு. ஓகேங்களா. கடைசங்கம்னா கடைசி சங்கம். 3வது சங்கம் எங்க இருந்தது அப்படின்னா இன்னைக்கு டேட் இருக்கக்கூடிய மதுரையில் நடந்தது. ஓகேங்களா. அப்போ புலவர்களின் குழுமம் சங்கமம் என அறியப்பட்டது. சங்க இலக்கியங்களின் மொழி தமிழாகும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் உண்மைதான். சங்க இலக்கியம்னா 8 தொகை 10 பாட்டு இது எல்லாமே சங்க இலக்கியம் தான். அதோடைய மொழி என்ன? 10 பாட்டு, தொல்காப்பியம் இது எல்லாமே. அப்போ கூற்று சரி, காரணமும் சரி. இந்த இடத்துல நீங்க என்ன தெளிவா மேட்ச் பண்ணணும்? இதுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா, இதுக்கும் ஏதாவது ரிலேஷன் இருக்கா, அதுதான் பார்க்கணும். ஓகேங்களா. அப்போ இங்க புலவர்களுடைய கேங்குக்கு பேரு சங்கம்னு கொடுத்தாங்க. ஓகேங்களா. சங்க இலக்கியத்துடைய மொழி தமிழ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 2மே கரெக்ட் தான். ஆனால் சம்பந்தம் இல்லாத ஃபேக்சுவல் பாயிண்ட். அதனால இதுவும் சரி. கூற்று காரணம் சரி, காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் அல்ல அப்படின்றத சூஸ் பண்ணணும். ஓகேங்களா. புரியுதா? அர்த்தம் புரியுதா? ஓகேங்களா. இப்படிதான் நம்ம ஆன்சரை சூஸ் பண்ணணும். சும்மாலாம் வந்து பார்த்தீங்கன்னா 2 சரியா இருக்குன்னு சொன்னா ஆப்ஷன் ஏ போட்டு வந்துடக்கூடாது. ஓகேங்களா. 2க்கும் ரிலேஷன் இருக்கா பார்த்துக்கணும். அடுத்து பாருங்க, மூத்த பிரிணி நம்ம இப்பதான் பேசணும். தனது நூலில் இந்தியாவின் முதல் பேரங்காடி என்று குறிப்பிட்டுள்ளார். எந்த ஊரை குறிப்பிட்டுள்ளார்? ஓகேங்களா. முசிறி. முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா. யாரு சார் இந்த மூத்த பிரிணி? அந்த காலத்துல சங்க காலங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா 2000 வருஷம் முன்னாடி. அப்போ அந்த டைம்ல நம்ம ஊருக்கு யோசிச்சு பாருங்க, வெளிநாட்டில இருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. ஓகே, வெளிநாட்டில இருந்து. ஓகேங்களா. அப்போ வெளிநாட்டில இருந்து நிறைய பேர் வந்திருக்கும் போது
அவங்கவுங்க மேபி வந்து நோட்ஸ் எழுதி குறிப்பு எழுதியிருக்கலாம், இல்லைனா கேள்விப்பட்ட விஷயத்தை வைத்து அவங்க ஊர்ல குறிப்பு எழுதியிருக்கலாம். அப்படிதான் இருப்பவர் தான் மூத்த பிளினி. எந்த ஊருக்காரரும் கேட்பாங்க, ரோமானிய நாட்டை சேர்ந்தவர். ஓகேங்களா, மூத்த பிளினி. அவர் ஒரு நூல் எழுதியிருக்காரு. அந்த நூல்ல தான் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்தியாவின் முதல் பேரங்காடி அப்படின்னு சொல்லிட்டு சேரர்களுடைய துறைமுகமான முசிறியை சொல்றாங்க. ஓகேங்களா, மீதி இந்த கொற்கை, தொண்டி, மதுரை எல்லாம் மதுரை பாண்டியரசு கேபிட்டல், கொற்கை பாண்டியர்களுடைய துறைமுகம் தூத்துக்குடி தான் கொற்கைன்னு சொல்கிறோம். தொண்டி அப்படின்றதும் வந்து ஒரு ஊர் தான், அது ஒரு துறைமுக ஊர் தான், கடற்கரை நகரம் தான். ஓகேங்களா, ரைட்டா, இதுக்கு ஆன்சர் சி. திருப்பியும் வந்து பட்டப்பேர் வச்சிருக்கு பாருங்க. நம்ம பட்டப்பேர் எல்லாமே சொல்லிட்டோம், ஒன்று மட்டும் வித்தியாசம் வருது. ஓகே, தென்னர். இந்த தென்னுங்கிற வார்த்தை வந்தாலே தமிழ்நாட்டின் தென்பகுதியை யார் ஆள்றா? பாண்டியர்கள் ஆள்றாங்க. ஓகேங்களா, அப்போ 4. வானவர் அப்படின்னா 3 வேந்தர்கள் ரூல் பண்ற இடத்துல எந்த மன்னர்களுடைய இடம் வந்து வானளவுக்கு உயரமா இருக்கும்? மலைகளை ரூல் பண்ண ஒரு இடம் தான் வானளவுக்கு உயரமா இருக்கும். அப்ப யாரு மலைப்பகுதியை ரூல் பண்ணது? சேரர்கள். ஓகேங்களா, அப்போ வானர் அப்படின்னாலே சேரர்கள். ஓகேங்களா, சென்னி நம்ம லாஸ்ட் அப்பதான் பார்த்தோம். சென்னி, செம்பியன், சே வரும். ஓகேங்களா, சென்னி, செம்பியன் இந்த மாதிரி பேர் வந்தாலே அவன் வந்து சோழர்களை சேர்ந்தவர்கள் 2. ஓகேங்களா, அதியமான் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஔவையாருக்கு அரிய வகை நெல்லிக்கனியை கொடுத்தவன் தான் அதியமான். ஓகேங்களா, அப்போ அவன் வந்து சேர சோழ பாண்டியர்த உள்ளவனா கிடையாது. அவன் வந்து ஒரு சிற்றரசன். ஓகேங்களா, கடையது வள்ளல்களில் ஒருவன். அப்போ அவன் வந்து வெளிர் அப்படின்னு சொல்லுவாங்க. 3. ஓகேங்களா, அப்போ மேட்ச் பண்ணும்போது 1 4 1 2 3 4 1 2 3 சி. ஓகேங்களா, எளிமையாக தான் இருக்குது. பட்டப்பெயரை படிச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு பாக்ஸ் இருக்கும். சேரர்களுடைய கேபிட்டல் என்ன, சேரர்களுடைய தலைநகரம் என்ன, அதான் கேபிட்டல். அப்புறம் சேரர்களுடைய துறைமுகம் என்ன, சேர சோழ பாண்டியர்களுடைய பூ என்ன மாலையை அணிவார்கள், இதெல்லாம் படிச்சு. சின்னம் என்ன, யாருக்கு புலி, யாருக்கு இரட்டை மீன். ஓகே, இதெல்லாம் படிச்சு வச்சிங்கன்னா ஒரு பாக்ஸ் இருக்கும். பாக்ஸ் படிச்சுன்னா முடிஞ்சது. பாக்ஸ் இந்த பட்டப்பெயர் கன்ஃபார்ம் அதுல இருந்து கொஸ்டின் எதிர்பார்க்குறேன் மேக்ஸிமம். இப்போ கம்பல்சரி சங்காலத்துல இருந்து 1 அல்லது 2 கொஸ்டின் வந்துருதுப்பா. அதனால தான் ஃபர்ஸ்ட் டாப்பிக்கே கொடுத்துருக்கேன். அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பேசுறது திருப்பி வருது. அந்த ஒரே டாப்பிக்கில் படிக்கும் போது ஒரு சில விஷயம் ரிப்பீட் ஆகும், பேசுறது தான் ரிட்டர்ன் வரும். பாருங்க, குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. குறிஞ்சினா என்னது? மலையும் மலை சார்ந்த இடம், ஆல்ரெடி பேசணும். முல்லைனா காடு, காடு சார்ந்த இடம். முல்லைனா என்னப்பா? பூ. முல்லை பூ கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லை? ஓகே, இல்லை, மல்லிகைப்பூ மாதிரி முல்லைப்பூன்னு இருக்குது. அது எங்கே வளரும்? ரொம்ப காட்டில் அதிகமாக வளரும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து மருதம்னாலே வயலும் வயல் சார்ந்த. நெய்தல்னா கடல், கடல். எல்லாமே கரெக்டாக தான் மேட்ச் ஆகிருக்கு. ரொம்ப கஷ்டம் ஒன்றும் கிடையாது. ஏ ஆப்ஷன். ஓகேங்களா, எளிமையானது தான். இந்த மாதிரி கொஸ்டின் வருங்கிறதுக்காக நம்ம எடுத்து வச்சிருக்கோம். ப்ரீவியஸ் இயர் தான் கேட்டிருக்காங்க, கேட்காம தான் சொல்கிறேன். எஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எஸ்ஐதே கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். எஸ்ஐ பசங்க, எஸ்ஐ படிக்கக்கூடிய பசங்க எல்லாருமே எஸ்ஐயோடைய 3 வருஷம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், மாடல் கொஸ்டின், பிசியோடைய 3 வருஷம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் படிக்க. ஓகேங்களா, எதுக்கு சார் பிசி தான் படிக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. பிசி, எஸ்ஐ ரெண்டுக்குமே எடுக்கக்கூடிய குரூப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று தான் எக்ஸாம் கொஸ்டினுக்கு. அதனால பிசியும் நீங்கள் பேட்டர்ன் மாடலை பார்த்துக்கிட்டிங்கன்னா அதே கொஸ்டின் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. போன வருஷம் தான் பார்த்தீங்கன்னா ஜாகிரபியில் ஒரு கொஸ்டின், பிசியில் என்ன கேள்வி கேட்டாங்களோ அதே கொஸ்டின் எஸ்ஐயில். ஓகேங்களா, அப்படியே வந்துருந்தது இந்த எண்ணெய் வயலை பற்றி. ஓகேங்களா, அதான் மேபி ரிப்பீட் ஆகலாம். அதனால தான் சொல்கிறேன். ஓகேங்களா, பாண்டியன் நெடுஞ்செழியன், அவங்களே சொல்லிட்டாங்க பாண்டியன் சொல்லிட்டு. நெடுஞ்செழியன் ஆக்சுவலாக நெடுஞ்செழியன் 2-3 நெடுஞ்செழியன் உண்டு இலக்கியங்கள். ஓகேங்களா, அதாவது வரலாற்றில். ஒன்று ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன், தலையாள கணத்து செருவென்ற நெடுஞ்செழியன் அப்படின்னு சொல்லிட்டு 2 நெடுஞ்செழியன் கொடுப்பாங்க. அப்போ இதில் குறிப்பிட்ட கல்வெட்டு, பாண்டியன் நெடுஞ்செழியனை பற்றி கொடுக்குற கல்வெட்டு போன வருஷம் கொஸ்டின் மாங்குளம் கல்வெட்டு. நான் ஆரம்பத்திலே சொன்னேன், மாங்குளம்னாலே மதுரை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊர், இப்போ பாண்டியர்களுடைய ஊர். ஓகேங்களா, மாங்குளம் கல்வெட்டு. மேற்படி மீதி இருக்கக்கூடிய கல்வெட்டு புகழூர் கல்வெட்டு, சேரர்களை பற்றி சொல்லக்கூடிய கல்வெட்டு. ஓகேங்களா, இந்த கிர்னாரும் பிடாரி, அதுவும் மெயினா பிடாரி ஒற்றை தூண் கல்வெட்டு எங்கேயோ படிச்ச மாதிரி இருக்கா? குப்தர்கள் டாபிக்ல படிச்சிருப்போம். ஓகேங்களா, பிடாரி ஒற்றை தூண் கல்வெட்டு ஸ்கந்த குப்தாவை பற்றி உடையது. கிர்னார் கல்வெட்டு குப்தாஸ்லே வரும், ஆனால் ஒரிஜினலாக குப்தாவுக்கு முன்னாடியே ருத்ரமான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மன்னர் காலத்தில் வைக்கப்பட்டதான் கிர்னார் கல்வெட்டு, சமஸ்கிருத மொழியை கொண்டது. ஓகேங்களா, நமக்கு தேவை ஆன்சர் தான் ஏ. அடுத்த சங்க காலத்தில் டேஸ் எனும் மன்னர், சேர மன்னன் தனது பெயரில் நாணயங்களை வெளியிட்டார். ஓகேங்களா, சங்க காலத்தில் எந்த மன்னர் தன்னுடைய பெயர்ல காயின்ஸ் ரிலீஸ் பண்ணாருன்னு கேட்குறாங்கப்பா. சேர மன்னன், நிறைய மன்னர்கள் இருப்பாங்க. ஃபேமஸான மன்னர் சேரன், செங்குட்டுவன், இமயவரம்பன், நெடுஞ்சேரலாதன், இதெல்லாம் சொல்லுவாங்க. அந்த வரிசையில் பார்க்கும்போது சேரர் இரும்புரை, இவங்க 4 பேருமே ஃபேமஸானவர்கள், சேரர்கள் தான். ஓகேங்களா, நான் சொன்ன குட்டுவன் அப்படின்னா சேர மன்னருடைய பட்டப்பெயர். ஓகேங்களா, இரும்புரைனாலும் சேர மன்னருடைய பட்டப்பெயர். அது இவன் தான் என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நாணயத்தை ரிலீஸ் பண்ணியிருப்பார். ஓகேங்களா, தன்னுடைய பெயர்.
திருப்பியும் பாண்டியரசன் பற்றி சாரிப்பா இந்த கொஸ்டின் ரிப்பீட் ஆயிருக்கு. ஓகேங்களா, சரியான தேர்ந்தெடுத்து சொல்லி பாண்டியரசன் ஃபர்ஸ்ட் கொஸ்டினே அப்படியே ரிப்பீட் ஆயிடுச்சு. சாரி, வானவன், சென்னி, வளவன் இதெல்லாமே மற்ற மன்னருடைய பட்ட பெயர். இதுதான் வந்து பாண்டியருடைய பட்ட பெயர். செதியன், மாறன், வழுதி, தென்னர்கிறது. அடுத்தது இருக்கிற ரொம்ப முக்கியமான கொஸ்டின், பொருந்தாததை தேர்ந்தெடு. திரும்பி பாருங்க, பொருந்தாதது ஆட் ஒன், வித்தியாசமானது எது அப்படி கேட்குறாங்க. அப்போ சேரர்கள் அப்படின்னாலே வஞ்சி. ஆமாவா? எஸ், சேரருடைய கேபிட்டல் வஞ்சி தான். கரெக்ட். இது எல்லாமே கேபிட்டலாக இருக்கும் போது. இப்போ வஞ்சினா இன்னைக்கு டேட்டில் அது எந்த ஊர் சொல்லுவாங்கன்னா கரூர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ரெண்டு கன்ஃபியூஷன் இருக்குது பழங்கால குறிப்புகளில். வஞ்சினா இன்னைக்கு டேட்டில் இருக்கக்கூடிய கரூர்னு சொல்கிறாங்க. ஏன்னா கேரளாவில் திருவஞ்சி கலம் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் இருக்குது, அதை கூட சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து சோழர்கள்னாலே உறையூர், திருச்சி. எஸ், கரெக்ட் தான். பாண்டியர்கள்னாலே மதுரை. எஸ், கரெக்ட் தான். இது எல்லாமே மூணுமே அந்தந்த அவங்களுடைய கேபிட்டல். திருப்பியும் சேரர்கள்னா புகார் கொடுத்துருக்காங்க, அது தவறு. ஓகேங்களா, இதுதான் தவறு. இப்போ சேரர்கள்னா வஞ்சி மட்டும்தான் இருக்கும். புகார்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சோழர்களுடைய ஊர். ஒரு சில டைம் வந்து சோழர்கள் உரையுறையும் வச்சுக்குவாங்க, பூம்புகாரையும் வச்சுக்குவாங்க. ஓகேங்களா, துறைமுகமாகவும் இருக்கும், கேபிட்டலாகவும் இருக்கும். ஓகேங்களா, தவறானதாக ஏற்றிருக்காங்க. அடுத்து வந்துருங்க, நான் சொன்னதை பாக்ஸ்ல இருந்தா வரும் சொல்லிட்டு முத்திரைகள். முத்திரைகள்னா சிம்பிள். ஓகேங்களா, அவங்களுடைய சின்னம் என்ன, அரசு சின்னம் என்ன. அப்போ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா, சோப்புங்கிற வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, என்ன வார்த்தைப்பா? சோப்பு. ஓகேங்களா, அப்போ சோழன் புலி, அவ்வளவுதான். இந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. சோப்புங்கிற வார்த்தையை ஞாபகம் வச்சுன்னா சோழ அரசனுக்கு புலி தான் சின்னம். ஓகேங்களா, நீங்க சிம்பிளா 1001 படம் பார்த்தீங்கன்னாலே இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஓகே, 1001 படத்துல பார்த்திபன், கார்த்தி, ரீமாசன் இவங்கெல்லாம் அடிச்சிருப்பாங்க. அது ஒரு கருப்பா இருட்டுக்குள்ள போகும்போது அவர்களுடைய என்ன செய்வாங்க, எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சேர சோழ பாண்டியர்கள் சேர வர மாட்டாங்க, அதிகபட்ச சோழர்கள் வருவாங்க. அதில் முதுகுல அவர்களுடைய சின்னங்களை வந்து வரைஞ்சி வச்சுருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் நம்ம படம் பொன்னியின் செல்வன் PS 1 and 2 பார்த்தீங்கன்னா சோழர்களை பற்றி கம்ப்ளீட் வரலாறு தெரிஞ்சிருக்கும். ஓகே, எனவே சோழர்களுக்கு புலி. சேரர்களுக்கு என்ன சார் அப்படின்னா வில்லு அம்பு. ஏன்னா அவங்க மலைப்பகுதியில் வாழ்றாங்கல்ல, வில்லு அம்பு. பாண்டியர்கள்னாலே அவங்க ஊர்ல மீன் பிடிக்கிறது தான் மெயின் தொழில், ரெட்டை மீன். அவ்வளோதான். மேட்ச் பண்ணா 3-2-1 அப்படியே ரிவர்ஸாக இருக்கு. 3-2-1. எஸ், ஆப்ஷன் இ. சரியா, எடுத்து போகலாமா? இந்த மாதிரி சின்னம் பார்த்துக்கணும்ப்பா. மூவேந்தர்கள் மட்டும்தான் இருக்காங்க, வேற எதுவும் கிடையாது சின்னம். அடுத்து என்னப்பா? இது வந்து சரியானதை தேர்ந்தெடு அப்படின்னு கேட்குறாங்க. 5 இணையில் இருக்கக்கூடிய மக்களுடைய என்னது ஒர்க்கு. ஓகேங்களா, வேலை, அவர்களுடைய வேலையை பற்றி பார்க்கணும். ஓகேங்களா, அப்படி பார்க்கும்போது குறிஞ்சியில் என்ன சொன்னேன், மலையும் மலை சார்ந்த இடம். மலையில் என்ன செய்வாங்க, ஒன்று வேட்டையாடுவாங்க, அதை சேகரிப்பாங்க. எஸ், இதுதான் கரெக்டு. ஓகே, இருந்தாலும் 4 ஆப்ஷன் செக் பண்ணிக்கணும். ஓகேங்களா, முல்லைனா என்னது, காடு. காட்டுல அதிகமாக வேளாண்மை கிடையாது, மருதத்துல தான் வேளாண்மை. ஓகே, காட்டுல என்ன செய்வாங்க அப்படின்னா ஆணிரை மேய்த்தல், ஆடு மாடு மேய்ப்பாங்க, அதுதான் ஆணிரை. இங்கே இருக்குது அந்த வார்த்தை. ஓகேங்களா, அடுத்து நெய்தல் என்ன செய்வாங்க, நெய்தல்னா என்னது, கடலும் கடல் சார்ந்த இடம். கடல் என்ன செய்ய முடியும், மீன் பிடிக்க முடியும், உப்பு விளைவிக்க முடியும். அப்போ இது தப்பா இருக்கு இதுவும். அடுத்து பாலைனா வெறும் காடு தான், மண்ணாக தான் இருக்காங்க, ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ வர யாராக இருந்தால் அவனை அடிச்சு நொறுக்கிட்டு அவங்ககிட்ட இருந்து கொள்ளையடிச்சிட்டு போகணும். ஓகேங்களா, பாலைனா ஆணிரை மேய்த்தல் கிடையாது, கொள்ளையடித்தல், வரிப்பறி செய்தல், இதுதான். அப்போ இது மூணுமே தவறா இருக்கு. குறிஞ்சி தான் லாஜிக்கா யோசிங்க. குறிஞ்சில மலைப்பகுதியில் நம்ம என்ன செய்ய முடியும், விவசாயம் பெரிய அளவுக்கு பண்ண முடியாது, கிழங்கு தான் அறுவடை பண்ணலாம். இருந்தாலும் வேட்டையாடுவாங்க, சேகரிப்பாங்க, அதுதான். காட்டுல ஆடு மாடு தான் மேய்க்க முடியும். ஓகேங்களா, அதனால தான் அந்த ஊர் மக்களே ஆயர், ஆட்சியர் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆடு மாடு மேய்ப்பவர்களை. நெய்தல்னா கடல்ல மீன் பிடிக்க முடியும், உப்பு. அவ்வளோ லாஜிக்கா யோசிச்சிங்கனாலே ஆன்சர் வந்துடும். சரிங்களா, ரொம்ப மனப்பாடம் பண்ணணும்னு நினைச்சு படிச்சிங்கனாலே மறந்துடும். லாஜிக்கா சிம்பிளா ப்ராக்டிக்கல். நம்ம ஊரை பத்தி படிக்கிறோம்ப்பா, அப்படி படிங்க. ஓகே, நம்ம ஊரை பத்தி படிக்கிறோம். நம்ம ஊர் மக்கள் எல்லாருமே தான் நம்ம நெய்தல் மக்கள். ஓகேங்களா, ஆயர், ஆட்சியர், மறவர், ஓகேங்களா, எல்லாமே நம்ம ஊர் மக்கள் தான் இருப்பாங்க. ஓகேங்களா, அவங்கள பத்தி படிக்கிறோம். அடுத்து யவனர் என்ற வார்த்தை ரொம்ப முக்கியமான கொஸ்டின் பா இது. ஓகேங்களா, தமிழ்லையும் முக்கியம், தமிழ்லையும் முக்கியம், நமக்கு சோசியல் சங்ககாலத்திலையும் முக்கியம் தான். ஏன் அப்படின்னா இந்த வார்த்தை வந்து ரொம்ப பிரபலமானது. இப்போ யவனர் அப்படின்னா யாரை குறிப்பிடுறாங்க அப்படின்னா அதை ஞாபகம் வச்சுக்கோங்களேன். தமிழ்நாடு அப்படின்னா இங்கே இருக்குது தமிழ்நாடு. ஓகேங்களா, இந்த ஒரு காலத்தில் தமிழ்நாடு சங்ககாலம் அப்படின்னாலே கேரளாவும் சேர்ந்து தான் தமிழ்நாடு. அப்போ இங்கே இருக்காங்க. அப்போ இங்கே இருந்து யாருமே வணிகம் செய்ய வரமாட்டாங்க, இங்கிருந்து தான் வணிகம் செய்ய வருவாங்க. இங்கே தான் இருக்கும் வந்து இந்த சவுதி அரேபியா, ஈரானி, ஈராக்கு, கிரேக்கம், எகிப்து அந்த மாதிரி நாடுகள் இருந்து அப்படியே கடல் வழியாக வந்து வணிகம் செய்ய வருவாங்க. ஓகேங்களா, ரொம்ப டிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மி தான், சீக்கிரம் வந்துடுவாங்க. அப்படி பார்க்கும்போது யார் யவனர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த சைட்லேருந்து வரவே மாட்டாங்க சொன்னேன்னா அப்போ சீனர்கள் நமக்கும் வரமாட்டாங்க. ஓகேங்களா, சீனர்கள் 2 ஆப்ஷன் இருக்குது, அது கன்ஃபியூஸ் பண்ணிடுவோம். ஓகே, அரேபியர்கள் தான் வரமாட்டாங்க. ஓகேங்களா, எடுத்துருங்க. அப்போ மீதி ஒன்று இருக்குன்னா இதுதான். அப்போ உண்மையாக சொல்ல போனால் புகழ் அந்த வார்த்தையை கொடுத்துருப்பாங்க. ரோமானியர்கள் யாருன்னா கிரேக்கர்கள், ரோமானியர்கள். யவனர் என்பது யாருன்னா கிரேக்கர்கள், ரோமானியர்கள் மற்றும் மேற்கிலிருந்து வரக்கூடிய மக்கள். அவ்வளோதான் மொத்தமாக கொடுத்துருப்பாங்க. ஓகே, அப்போ இந்த 2 வார்த்தை ரொம்ப முக்கியம். ஓகேங்களா,
இப்போ யவனர் வார்த்தை முக்கியப்பா, திருப்பி திருப்பி அழுத்தி சொல்றதுனா காரணம் உண்டு. ஓகேங்களா. அடுத்து காயல் சிறந்த துறைமுகம் என்று விவரித்த வெனிசு நகர பயணி. கொஸ்டின்லேயே 2-3 விஷயத்தை கொடுத்துடுறாங்க. ஓகேங்களா. நான் சொல்லியிருக்கோம்ல, நம்ம ஊருக்கு நிறைய பேர் வந்து வெளிநாட்டு பயணி நிறைய பேர் வந்திருப்பாங்க. அவங்க சங்க காலம் மட்டும் இல்லை, சங்காலத்துக்கு பின்பும் நிறைய காலங்களில் வந்திருக்காங்க. அப்படி வரும்பொழுது நம்ம தான் வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா, அவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, அவங்களுடைய டைரியில நம்ம ஊரை பற்றி ஊன்னு பெருமையாக பேசி எழுதியிருப்பாங்க. ஓகேங்களா. அந்த வரிசையில் காயல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துறைமுகம் இருக்குது, பாண்டிய பேரரசுடைய துறைமுகம். திருப்பியும் சொல்கிறேன். ஓகேங்களா. பாண்டியர்களுடைய துறைமுகம் தான். ஓகேங்களா. தூத்துக்குடிக்கு தான் இருக்கும், காயல் பட்டினம் காயல்னு சொல்லுவோம். அப்போ அதை பற்றி விவரித்த வெனிசு நாட்டு பயணி. வெனிசுனா இட்டாலி, வேற எதுவும் கிடையாது. இந்த காலத்தில் வெனிசு இட்டாலி வேற நிறைய இருந்தது, இப்போ இட்டாலி தான். அந்த நாட்டுடைய பயணி பேர் என்ன அப்படின்னு பார்த்தா மார்க்கோ போலோ. எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். மார்க்கோ போலோ 2 முறை வந்திருப்பார் தமிழ்நாட்டுக்கு. 2 முறை வந்திருப்பாரு. 2 முறை வந்திருக்கும் போது காயல் துறைமுகத்துக்கு தான் வந்திருப்பாரு. அதை பார்த்து அவருக்கு அந்த ஊர் ரொம்ப பிடிச்சி போயிருக்கும். அதனால அந்த ஊரை பற்றி ஊன்னு ரொம்ப பெருமையாக வந்து எழுதி வச்சிருப்பாரு. ஓகேங்களா. மார்க்கோ போலோ. இந்த மாதிரி நிறைய பயணி இருப்பாங்கப்பா. வெனிசு நாட்டு பயணி, ரஷ்ய நாட்டு பயணி, இத்தாலி நாட்டு பயணி, பிரெஞ்சு நாட்டு பயணி. ஓகேங்களா. இந்த மாதிரி நிறைய பயணி இருப்பாங்க. பின்னாட்கள் நம்ம படிக்கலாம் டாபிக் வரும்போது. எஸ், ரொம்ப முக்கியமானது. நம்ம சங்க காலத்தை பற்றி பின் நாட்களில் நிறைய கல்வெட்டுகள் இருக்கும். ஓகே, நிறைய கல்வெட்டு நம்ம புக்கிலேயே பாக்ஸில் அதுதான் கொடுத்துருப்போம். ஓகேங்களா. நம்ம முப்படை புக்கில் ஹதிகும்பா கல்வெட்டு, புகழூர் கல்வெட்டு, மாங்குளம் கல்வெட்டு, அழகன்குளம் கல்வெட்டு, புகழூர் கல்வெட்டு, அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அசோகருடைய 2ஆம் பாறை கல்வெட்டு, 13ஆம் பாறை கல்வெட்டு. எப்படி சொல்ற பாருங்க வரிசையா. இந்த மாதிரி நீங்களும் படிக்கணும். ஓகேங்களா. அது ஒவ்வொரு கல்வெட்டும் எதை பற்றி பேசுது அதெல்லாம் படிச்சுக்கணும். படிச்சிங்கன்னா நல்லது, கொஞ்சம் நிறைய கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணிக்கலாம். அதுக்காக தான். ஓகே, அப்படி பார்க்கும்போது அசோகருடைய கல்வெட்டுல நான் என்ன சொன்னேன், 2ஆவதும் 13ஆவது பாறை கல்வெட்டு தான் நம்மளை பற்றி, தமிழ்நாடை பற்றி குறிப்பு இருக்கும். அதில் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு மன்னரை பற்றி சத்தியபுத்திரா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. எப்படி பாருங்க, சத்தியபுத்திரா. எப்படி சார் தமிழ்லையா? தமிழில் கொடுக்க முடியுமா? வேற லாங்குவேஜில் கொடுத்துருப்பாங்க. அப்போ யாரு சார் சத்தியபுத்திரானா தமிழ்ல அப்படி பார்க்கும்போது அதிகமானதான் சத்தியபுத்திரான்னு சொல்றாங்க. ஓகேங்களா. எப்படி பாருங்க, இதுதான் கேட்பாங்க, இந்த மாதிரி கொஸ்டின் தான் கேட்பாங்க. ஓகேங்களா. அப்போ அசோகருடைய கல்வெட்டுல நம்ம ஒரு மன்னரை பத்தி கொடுத்துருக்காங்க. அந்த குறிப்பு வந்து அதிகமானை பத்தி அவங்க என்ன சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க, சத்தியபுத்திரா அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. இதே மாதிரி வேற ஏதாவது இருக்கா அப்படி பார்த்தீங்கன்னா எஸ், வேறையும் இருக்குது. ஓகே, ஒரு உதாரணத்துக்கு அசோகருடைய கல்வெட்டுல கேரள புத்திரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் குறிப்பிட்டிருக்காங்க. யாருப்பா? கேரள புத்திரர்கள். அப்போ அவங்க யாரு? சேரர்கள் தான் கேரள புத்திரர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. யார? சேரர்களா கேரள புத்திரர்கள். முடிஞ்சு போச்சா? ரைட்டா. அடுத்து பார்க்கலாமா? எஸ். அடுத்து ரொம்ப எளிமையான ஒரு கேள்விதான். அடுத்து நம்ம புக்கிலேயே சங்ககால டாபிக்ல 9th புக்கில் இருக்கும், ஒரு 3 சட்டம் இருக்கும். அந்த 3 சட்டத்தை வச்சு தான் அந்த கொஸ்டின். ஓகேங்களா. அந்த 3 சட்டத்துடைய பேரு, வருஷம், அதை மட்டும் படிச்சா போதும். ஓகேங்களா. இந்திய கருவூல புதையல் சட்டம், பழங்கால பொருள் கலை கருவூல சட்டம், பழமை வாய்ந்த நினைவு சின்னங்கள் சட்டம். அவ்வளோதான். ஓகே, மொத்தம் 3 சட்டம். ஓகே, இது சிம்பிளாக ஷார்ட்கட்டு. எங்கள் வீட்டில் நான் எங்கள் தோட்டத்தில் ஒரு நாள் சும்மா ஒரு நாள் வந்து நைட்டு வந்து ஒரு 7-8 மணிக்கு தோண்டி பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு புதையல் கிடைச்சது. எத்தனை மணிக்கு? 7-8 மணிக்கு. ஓகேங்களா. அப்போ புதையல்ங்கிற வார்த்தை வந்தாலே 7 to 8 மணிக்கு எங்கள் வீட்டில் எங்கள் வீட்டில் புதையல் கிடைச்சது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. புதையல் அப்படின்னா 7 to 8. அப்போ இந்த 7-8ங்கிற நம்பர் வந்து ஒரே ஒரு இயரில் தான் வரும். இப்போ இந்த இயர் தான். ஓகேங்களா. ஆப்ஷன் 1 மேட்ச் தான் ஃபாலோ கேட்பாங்க, இல்லைன்னா டேரக்ட் கொஸ்டின் தான் கேட்பாங்க. எப்படி எலிமினேட் பண்ணிடலாம். ஓகேங்களா. அப்போ இதுக்கு 1. சரி சார், மீதி எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்க அப்படின்னா பழங்கால பொருள். ஓகேங்களா. இப்போ பழங்கால பொருள், இங்கே பழமை வந்து நினைவு சின்னம். அதனால் வேணாம். பழங்கால பொருளை சேகரிக்கிற பழக்கம் இருக்குது எனக்கு. ஓகேங்களா. அப்போ இது வரைக்கும் எத்தனை பொருளை சேமிச்சு வச்சிருக்கீங்க? 97 பொருளை சேமிச்சு வச்சிருக்கேன். அப்போ 97ங்கிற நம்பர் எங்க இருக்கு? இங்கே தான் இருக்கும். ஓகே, 1972. ஓகேங்களா. ரொம்ப கஷ்டம் தான், ஷார்ட்கட்டு தான். கொஞ்சம் அப்படி போய் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. பழமை வாய்ந்த நினைவு சின்னம். ஓகேங்களா. நினைவு சின்னம் சட்டம் 1958. ஓகேங்களா. அப்போ அப்படி பார்க்கும்போது இதுக்கு வந்து 1, இதுக்கு வந்து சரிப்பா இதுக்கு 3 தான், 1ன்னு போட்டேன் 3, இதுக்கு வந்து 1, இதுக்கு வந்து 2. அப்போ 312 ஆப்ஷன் சி. ஓகேங்களா. ரைட்டா. இப்போ 3 சட்டம் தான் இருக்கும், தவிர வேற எதுவுமே இருக்காது. மேற்படி இந்த ஏஎஸ்ஐ உருவாக்கப்பட்ட ஆண்டு அதெல்லாம் கேட்பாங்க. ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா 1861. அதுமாதிரி தமிழ்நாடு ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா 1961. அப்படியே 100 வருஷத்துக்கு அப்புறம். ஓகே, ஈஸி ஞாபகம் வச்சுக்கலாம், எளிமையானது. ஓகே, அடுத்து பாருங்க, சேர சோழ பாண்டியர்களுடைய பூ. கண்டிப்பாக ஒவ்வொரு மன்னர்களும் ஒரு பூவை அணிவார்கள். அதை வரிசையில் சோழர்கள் என்ன பூ அணிகிறாங்க? நான் சொன்ன சோழர்கள் செழிப்பாக இருப்பாங்க. செழிப்பாக இருந்தாலே அத்திப்பூ. சேரர்கள்னா என்ன பூ அப்படி பார்த்தீங்கன்னா பனம்பூ. சேரர் பகுதியில், கேரளா பகுதியில் பனைமரம் அதிகமாக இருக்கும், கல் அதிகமாக குடிப்பாங்க. அப்போ பனம்பூ 3. பாண்டியர்கள்னாலே நீங்கள் மதுரை கீழே போனீங்கன்னா எங்கே பார்த்தாலும் வேப்ப மரம் அநியாயத்துக்கு இருக்கும். ஓகேங்களா. அப்போ வேப்ப மரம்னால வேப்பம்பூ. ஓகேங்களா, முடிஞ்சு போச்சு. ஓகே, சிம்பிள் தான். பூ, சின்னம், மன்னருடைய பட்டப்பேரு, கேபிட்டலு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா துறைமுகம். 5 டாபிக் படிச்சிங்கனாலே முடிஞ்சது, ஓவர். ஓகேங்களா.
அப்போ 2 3 1 2 3 1 2 3 1 ஆன்சர் முடிஞ்சது. இப்போ நிறைய பொறுத்துக்கெல்லாம் கேட்டிருக்கோம் இந்த இதில். அடுத்த வாரம் என்ன டாபிக் சொல்லிட்டேன், சிந்து விநாயகம் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து கல்வெட்டு. இப்போ அந்த கல்வெட்டை வச்சு நிறைய கொஸ்டின் இந்த டாப்பிக்கில் தான் இருக்கும். உங்களுக்கு போன வருஷம் 2023 எஸ்ஐலையும் 2022 எஸ்ஐலையும் 2 தடவையும் கல்வெட்டு வச்சு கேட்டாங்க. மாங்குளம் கல்வெட்டு, பூலாங்குறிச்சி கல்வெட்டு 2 தடவையும் கேட்டாங்க. ரிப்பீட்டட் கொஸ்டின் அப்படியே 2 தடவை கல்வெட்டு இருந்தது. அதனால கல்வெட்டு வச்சு ஒரு 4 கொஸ்டின் கொடுத்தேன். எது பாண்டியர்களின் ஆட்சியில் கிராம நிர்வாகத்தை பற்றி கூறக்கூடியது? ஓகேடா, பாண்டியர்களுடைய ஆட்சியில் கிராம நிர்வாகம். ஓகேடா, இப்போ மானூர் கல்வெட்டு. சரிங்களா? அப்போ உத்தரமேரூர் கல்வெட்டு பார்த்தீங்கன்னா சோழர்களுடைய கிராம நிர்வாகம், குடவோலை முறை, அதை பற்றி கூறும். பாண்டியருக்கு வந்து மானூர் கல்வெட்டு. மானூர் எங்கே இருக்குன்னா சேரன் மாதேவி, திருநெல்வேலி மாவட்டம் சேரன் மாதேவியில் இருக்கு. ஓகேங்களா? லாஸ்ட் ஃபைனல் கொஸ்டின், ஒரே ஒரு டாபிக் இது வரைக்கும் பேசவே இல்லை, அதெல்லாம் கடைசியாக ஒரு கொஸ்டின் கொடுத்துருந்தேன். அகலாராய்ச்சி. ஓகேங்களா? அகலாய்வு இடங்கள் தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் அகலாய்வு இடங்கள் இருக்குது அதை மேட்ச் பண்ணணும். அதில் ரொம்ப பழமை வாய்ந்த அகலாய்வு இடங்கள் தான் புக்கில் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? இப்போதான் ரீசெண்டாக நிறைய இடத்துல அகலாய்வு நடந்துக்கிட்டு தான் இருக்குது. உதாரணத்துக்கு துலுக்கர்பட்டி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகேங்களா? வெம்பக்கோட்டை. ஓகேங்களா? இதெல்லாம் புதுசாக இப்போ நடந்துகிட்டு இருக்கக்கூடியது. ஓகேங்களா? அது நமக்கு கரண்ட் அஃபேர்ஸில் மேபி கேட்கலாம். சப்ஜெக்ட் ரிலேட்டடாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா புக்கில் இருக்குது தான். கொடுமணல் அப்படின்னு பார்த்துட்டு இங்கே இருக்குது, ஈரோடு இருக்குது. பையம்பள்ளி வேலூர், பையம்பள்ளி வேலூர் சொல்லலாம், திருப்பத்தூர் கூட சொல்லலாம். பொருந்தல் எங்கே அப்படி இருக்க மாட்டேன், திண்டுக்கல். ஆதிச்சநல்லூர் தூத்துக்குடி. ஓகேங்களா? ரொம்ப முக்கியமான ஊர் எல்லாமே. அது மெயினாக ஆதிச்சநல்லூர் ரொம்ப பழமை வாய்ந்தது. ஓகேங்களா? ரைட். அப்படி பார்க்கும்போது 2143 ஓகேவா? ரைட். 20 கொஸ்டினுக்கான டிஸ்கஷனை சங்ககாலம் டாபிக் முடிஞ்சது. மேக்சிமம் சங்க காலம்னாலே சேர சோழ பாண்டியர்கள் 5 இணைகளை பற்றியும் அப்புறம் இந்த அகலவாராய்ச்சி இடங்களை பற்றி படிச்சதுனாலே மேக்சிமம் ஓவர் கல்வெட்டுகளை படிச்சு வச்சுக்கோம். ஓகேங்களா? ரொம்ப சின்ன டாபிக், எளிமையான டாபிக் தான். மேக்ஸிமம் இந்த டாபிக் எல்லாமே நம்ம கவர் பண்ணியிருக்கோம். 20 கொஸ்டின் நம்ம சாட்டிஸ்ஃபைட் முடிச்சிருக்கோம். அடுத்த வாரம் சிந்து விளையாடுகள் இருக்குது. கடைசியில் எப்பவும் போல டாபிக் நடத்துனதை வச்சு ஒரு 5 கொஸ்டின் கேட்க போகிறோம். 5 கொஸ்டின் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, முதல் கொஸ்டின் முல்லை நிலம் என்பது எந்த நிலம்? முல்லைனா எதுவும் சேர்ந்த இடம் மற்றும் முல்லை நிலத்துடைய வேலை என்ன, ஒர்க் என்ன? ஓகேடா, முதல் கொஸ்டின் கமெண்ட் பண்ணுங்க. 1 எல்லாம் உங்களுடைய பேரை போட்டு கமெண்ட் பண்ணுங்க, உங்களுடைய நேம் போட்டு அதுக்கு 1 2 3 போட்டு கமெண்ட் பண்ணுங்க. 1. அடுத்து 2வது கொஸ்டின் கல்வெட்டில் வைத்து கேட்கலாம். 2வது கொஸ்டின் மாங்குளம் கல்வெட்டு யாரை பற்றி கூறுகிறது? 2வது கொஸ்டின். ஓகேங்களா? அடுத்து 3வது கொஸ்டின் நம்மளுடைய 5 சேர மன்னனின் சின்னம் என்ன? திருப்பி சேர மன்னனின் சின்னம் என்ன? 3வது கொஸ்டின். 4வது கொஸ்டின் பாண்டியர்களின் துறைமுகம் என்ன? சொன்னேன். ஓகே, நான் கமெண்ட் பண்ணுங்க. 5வது கொஸ்டின் அகழ்வாராய்ச்சி கடைசி தான், அது ரொம்ப சிம்பிள் தான், அதை விட்டுருங்க. 5வது கொஸ்டின் நம்ம வேற நான் ஒரு சட்டம் பார்த்துருந்தோம்ல, அதில் பழமை வாய்ந்த நினைவு சின்னங்கள் சட்டம். ஓகே, பழமை வாய்ந்த நினைவு சின்னங்கள் சட்டம் எந்த வருஷம்? மேட்ச்ல வரைச்சு இருந்தால் அந்த 5 கொஸ்டினை கமெண்ட் பண்ணுங்க. எப்பவும் போல கடைசியா ஒரு கொஸ்டின் உங்களுக்கான கொஸ்டின். நீங்க என்ன செய்யணும்? இதுக்குரிய ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு நான் எப்பவுமே சொல்றது என்னுடைய சீரியஸ்ல இருக்கும். அந்த வருஷத்துல கமெண்ட் த கொஸ்டின் அப்படின்ட்டு ஒரு கொஸ்டின் வச்சிருக்கேன். இந்த கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் சொல்ல மாட்டேன், நீங்க தான் ஆன்சர் கமெண்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே, அப்போ நான் கேட்ட 5 கொஸ்டின் கமெண்ட் பண்ணணும், இந்த கொஸ்டினுக்கு கமெண்ட் பண்ணணும். நம்ம படிச்சதை வச்சு நீங்க ஆன்சர் பண்ணலாம் தாராளமா. ஓகேங்களா? பொருந்தாதது தேர்ந்தெடு அப்படின்னு கேட்கிறாங்க. ஓகேங்களா? தேங்க்யூ. அடுத்த எபிசோட் சந்திக்கலாம், சிந்து விளையாடுறதுக்கு சந்திக்கலாம். தேங்க்யூ.